Very अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति पदान्तिकम्। अन्तेऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजितं सगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोऽपेस कोऽभिः कान्त राधाकान्त नमोऽस्तुते। दत्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च ஹலோ அத்தாஜி, ஒன்றும் கேட்கல. நான் சாரி மாதாஜி, ஒரு ஃபோன் வந்தது. ஓகே. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। अहं करोति वाचालं पुङ्गुं नगायते गिरं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय, ॐ नमो भगवते वासुदेवाय, ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 2 அத்தியாயம் 3 பதம் 25 நம்ம படிக்கணும். மாதாஜி, பணிவான வணக்கங்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 25 படிக்கலாங்க இப்போ. அதாபிதேஹி அங்கமனு அனுகூலம் பிரபாஷசே பாகவத பிரதானஹ யத் ஆஹ வையாசகீராத்ம வித்யா விசாரதோ நிருபதிம் சாது பிருஷ்ட. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி, படிக்கிறேங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஓ சூத கோஸ்வாமி, உமது வார்த்தைகள் எங்களுடைய மனங்களுக்கு இன்பத்தை அளிக்கின்றன. எனவே உன்னத அறிவில் சமர்த்தரும் கேட்டுக்கொள்ளப்பட்டதன் மேல் பரீட்சித்து மகாராஜனிடம் பேசியவரும் சிறந்த பக்தருமான சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்டதை போன்று தயவு செய்து இதை எங்களிடம் விளக்கி கூறுவீராக. பொருளுரை. சுகதேவ கோஸ்வாமி மற்றும் அவரை பின்பற்றிய சூத கோஸ்வாமி ஆகியோரை போன்ற முந்தைய ஆச்சாரியர்களால் விவரிக்கப்பட்ட அறிவு எப்பொழுதுமே சக்தி வாய்ந்த உன்னத அறிவாகும். எனவே அது பணிவுள்ள எல்லா மாணவர்களுக்கும் பயனுள்ளதும் ஆகும். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தின் தூய பக்தி தொண்டு இதயத்தின் மாற்றம் எனும் தலைப்பை கொண்ட 3ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறாக நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ இந்த தூய பக்தி தொண்டு இதயத்தில் மாற்றம் அப்படிங்கிறதுல நாம எப்படி பரமபுருஷ பகவானை அட்லீஸ்ட் விஸ்வரூபத்திலேயாவது வழிபட வேண்டும், இயற்கையின் வழிபாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உருவத்தை வழிபடாதவர்கள் ஆரம்ப நிலையில ஏதோ ஒரு இயற்கை சக்தி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையை வழிபடணும். அப்படியே படிப்படியாக பகவானோட உருவத்துல நிலை பெற்று பகவானை ஏற்றுக்கொண்டு வதந்தி தத்துவம் விதஸ்தத்துவம் அஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்பியதே. பகவான் என்ற நிலைக்கு உயர வேண்டும் அப்படிங்கிறத நாம இதுல பார்த்தோம். அடுத்தது அத்தியாயம் 4 சிருஷ்டிக்கும் முறை. பதம் 1. சூத உவாச்ச வையாசகேரிதி வசஸ்தத்வயம் ஆத்மனஹ உபதாரிய மதிம் கிருஷ்ணே ஔத்தரேய சதீம் வியதாத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க.
பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், ஆத்மாவை பற்றிய அனைத்து உண்மைகளையும் சுகதேவ கோஸ்வாமி சொல்ல கேட்ட உத்தரையின் புதல்வரான பரீட்சித்து மகாராஜன் தம் கவனத்தை நம்பிக்கையோடு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பதியச் செய்தார். பொருளுரை. சதியின் என்ற சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். இது உயிர் வாழும் மற்றும் பரிசுத்தம் என்னும் அர்த்தங்களை குறிப்பதாகும். மேலும் பரீட்சித்து மகாராஜனின் விஷயத்தில் இரு கருத்துக்களும் முழுமையாக பொருந்துகின்றன. பகவத்கீதையில் 15.5 கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் முற்றிலுமாக பதிக்க வேண்டும் என்பதே வேதங்களின் முழு நோக்கமாகும். அதிர்ஷ்டவசமாக பரீட்சித்து மகாராஜன் அவரது தாயின் கருப்பையில் அஸ்வத்தாமனால் ஏவப்பட்ட பிரம்மாஸ்திர அணுகுண்டு தாக்குதலில் இருந்து அவர் காக்கப்பட்டார். அன்றிலிருந்து அவர் தன் மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பதியச் செய்தார். அது அவரை பக்தி தொண்டில் பூரண நம்பிக்கை கொண்டவராக மாற்றியது. மேலும் பகவானை மட்டுமே அன்றி வேறெவரையும் வழிபடக்கூடாது என்ற சீலா சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து அவர் கேள்விப்பட்ட பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவருக்குள்ள இயற்கையான பலப்படுத்தப்பட்டது. இவ்விஷயங்கள் நாம் ஏற்கனவே விவாதித்து விட்டோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு தூய பக்தர் ஆவதற்கு இரு விஷயங்கள் மிகவும் முக்கியமானவை ஆகும். ஒன்று, ஒரு பக்தரின் குடும்பத்தில் பிறப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை பெற்றிருப்பது. மற்றது ஓர் உண்மையான ஆன்மீக குருவின் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் பரீட்சித்து மகாராஜன் இரு வாய்ப்புகளையும் பெற்றிருந்தார். சிறந்த பக்தர்களான பாண்டவர்களின் குடும்பத்தில் அவர் பிறந்திருந்தார். பாண்டவர்களின் வம்சத்தை தொடரச் செய்யவும் அவர்களுக்கு விசேஷ அன்பை காட்டவுமே பரீட்சித்து மகாராஜனை பகவான் காப்பாற்றினார். பகவானின் ஏற்பாட்டினால் பிற்காலத்தில் அவர் ஒரு பிராமண சிறுவனால் சபிக்கப்பட்டு சுகதேவ கோஸ்வாமியை போன்றதொரு ஆன்மீக குருவின் சகவாசத்தை அவரால் பெற முடிந்தது. ஆன்மீக குரு மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோரின் கருணையால் அதிர்ஷ்டமுள்ள ஒருவன் பக்தி தொண்டிற்குரிய வழியை அடைகிறான் என்று சைத்தன்ய சரிதாமிரத்தில் கூறப்பட்டுள்ளது. இது பரீட்சித்து மகாராஜனின் விஷயத்தில் முற்றிலும் பொருந்துவதாக இருக்கிறது. பக்தர்களின் குடும்பத்தில் பிறந்ததால் தானாகவே அவர் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ள நேர்ந்தது. அவ்வாறு தொடர்பு கொண்ட பின் அவர் எப்பொழுதும் பகவானின் நினைவில் கொண்டிருந்தார். இதன் விளைவாக தன்னுணர்வில் பூரண அறிவை கொண்டவரும் ஒரு நிலைபெற்ற பக்தருமான சுகதேவ கோஸ்வாமியிடம் அவரை அறிமுகப்படுத்துவதன் வழியாக பக்தி தொண்டில் தொடர்ந்து அபிவிருத்தியை அடைவதற்குரிய சந்தர்ப்பத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அரசனுக்கு வழங்கினார். உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து செறியுற்றதன் விளைவாக காலப்போக்கில் தூய்மையான தன் மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது முழுமையாக பதிய செய்ய அவரால் முடிந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க சத்தீம் வியதாத் அப்படின்ற சொல் கடைசியில வருது. அதாவது சத்தீம் அப்படின்னா பரிசுத்தமான, வேதாத் அப்படின்னா செலுத்தினார். பரிசுத்தமான பக்தியை அவர் செலுத்துறார். யாரு? ரெண்டு பேருமே, இங்க சுகதேவ கோஸ்வாமி, பரீட்சித் மகாராஜா ரெண்டு பேருமே. ஏன்னா ஆத்மாவை பற்றிய அனைத்து உண்மைகளையும் சுகதேவ கோஸ்வாமி சொல்ல உத்திரையின் வயிற்றுல பிறந்த அந்த பரீட்சித் மகாராஜா தன் கவனத்தை நம்பிக்கையோடு பகவான் கிருஷ்ணர் மேல பதிக்க செய்யறார். இங்க ஸ்ரத்தா, நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாம எந்த ஃபீல்டுலயும் நாம வெற்றி அடைய முடியாது. இப்ப ஒரு குடும்பத்துல இருக்கிறோம், கணவன் மனைவி மேல நம்பிக்கை இல்ல, மனைவி கணவன் மேல நம்பிக்கை இல்ல, குழந்தைகள் மேல பெற்றோருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் குடும்பமா இருக்காது. அங்க பல குழப்பங்கள் நிறைந்திருக்கும். அப்ப நாம நம்புறோம், நாம் கட்டின கணவனை நம்புறோம், கணவன் மனைவியை நம்புறாங்க, குழந்தைகளை நம்புறாங்க. அப்ப அந்த நிலையில அங்க எந்த குழப்பமும் இருக்காது. அப்ப இங்க நம்பிக்கை, பகவான் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் பக்திக்கு அடிப்படை. அது நம்பிக்கை இல்லாதவங்க பக்தியே பண்ண முடியாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேள்வி கேட்டவங்க யாருமே பக்தி பண்ண முடியாது. கடவுள் இருக்கிறார், அவர்தான் மிக உயர்ந்த சக்தி, சக்திமானும் அவரே, சக்தியும் அவரே, சக்திமானும் அவரே, எல்லா சக்திகளின் பிறப்பிடம் அவரே அப்படின்னு நாம உறுதியா நம்பினா மட்டும்தான் அவர் மேல நாம அன்பு தொண்டு பண்ண முடியும். அன்புங்கிற பாலத்தை நாம ஏற்படுத்திக்க முடியும். ஏற்கனவே இருக்கு, இப்ப திடீர்னு ஏற்படுத்துறது கிடையாது. ஆனா அதுல பல கோடி ஜென்மமா அது என்னாச்சு, மாயினால மறைக்கப்பட்டு புலம்பி போயிருக்கிறோம். அப்ப மறந்து போயிருக்கிறோம்.
புலம்புறது மட்டும் இல்ல, பகவானை மறந்து போயிருக்கோம். அதை புதுப்பிக்கிறது யாருன்னா குரு. இங்க ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவுக்கு குருவா கிடைச்சதுனால, மிக உயர்ந்த ஒரு பக்தர், பகவானோட கருணையினால அவருக்கு குருவா கிடைக்க பெறுகின்றார். அது மட்டும் இல்ல, அவருக்கு ஆரம்பத்திலேயே கருவுல உத்திரையோட கருவுல இருக்கும் போதே பகவானை கண்ணால் கண்டவர், தனது ஜடக்கண்களாலேயே கண்டவர். ஏன்னா பகவானோட காட்சி யாருக்கும் கிடைப்பதற்கு அரிது, ரொம்ப அரிதான துர்லபம். அப்போ அவர் அஸ்வத்தாமனால ஏவப்பட்ட பிரம்மாஸ்திர அணுகுண்டில இருந்து காப்பாற்றப்பட்டார் உத்திரையோட வயித்துல இருக்கும் போதே. ஏன்னா பிரம்மாஸ்திரம் சாதாரண இங்க அணு ஆயுதங்கள் போல எல்லாம் கிடையாது. இங்க அணு ஆயுதங்களையே நாம பெருசா பேசுறோம். ஒரு அணு ஆயுதம் போட்டா உலகம் எல்லாம் அழிஞ்சிரும், அந்த அளவுக்கு நாட்டுல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த பிரம்மாஸ்திரத்தோட ஒப்பிடும்போது அது கொசு மாதிரி அப்படின்னு பாத்துக்கோங்க, பிரம்மாஸ்திரம் எவ்வளவு வலிமையானது. அதுல இருந்து பகவான் பரீட்சித் மகாராஜாவை காப்பாத்துறாரு. அப்போ பரீட்சித் மகாராஜா ஒரு பக்தரோட குடும்பத்துல பிறக்கிறதுக்கு, சுசீனாம் ஸ்ரீமாதாம், ஒரு செல்வந்தர் குடும்பத்துல பிறக்கிறது, ஒரு பக்தரோட குடும்பத்துல பிறக்கிறதெல்லாம் அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியம். அந்த மாதிரி ஒரு குருவின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது அதை விட பெரியது. பிரம்மாண்ட பிரமித கோணே குரு பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதபாய பக்தி லதா பீஜ. அப்போ பல ஜென்மங்கள்ல குருவை தேடி அலைஞ்சிட்டு இருப்போம். அப்போ ஏதாவது ஒரு ஜென்மத்துலதான் அவங்களுக்கு குரு கிடைக்கிறக்குரிய பிராப்தம் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. அப்படியே குரு கிடைச்சு நாம பக்தி பண்ணினாலும் அங்க அபராதங்கள் பண்ணக்கூடாது, வைஷ்ணவ அபராதம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பக்தி லதா பீஜா அப்படிங்கிற விதையானது என்ன ஆகும்னா, அது வளர்ந்து கொடியாகி கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா ஒரு நந்தவனத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனா அந்த நந்தவனத்துக்குள்ள ஒரு காட்டு யானை வந்தது அப்படின்னா எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிரும். அது போல வைஷ்ணவ அபராதமானது நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற பக்தியை துவம்சம் பண்ணிரும். அப்போ அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப ஆன்மீக குருவோட சகவாசத்தை இங்க ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் சகவாசத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் பகவான் பரீட்சித் மகாராஜாக்கு. அப்ப பகவானோட ஏற்பாட்டினால் பிற்காலத்துல ஒரு பிராமண சிறுவனால் சபிக்கப்பட்டதுனாலதான் இந்த சான்ஸ் அவருக்கு கிடைக்குது. அப்போ அந்த பிராமண சிறுவன் சபித்தது கூட அது பகவானுடைய திருவிளையாடல் அப்படின்னு எடுத்துக்கிறார். ஏன்னா தூய பக்தர்கள் என்னைக்குமே தங்களுக்கு வர்ற துன்பங்களை நெகட்டிவா பாக்குறது இல்ல. அது தனது எஜமானரின் கருணை அப்படின்னு தான் பாக்குறாங்க. எஜமானர் யாரு? பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாவற்றிற்கும் எஜமானர், பரம ஆளுநர். அவர்தான் கண்ட்ரோலர். ஈஸ்வர பரம கிருஷ்ண. ஈஸ்வரர் அப்படின்னா கட்டுப்பாட்டாளர். அவர்தான் பரம ஈஸ்வரர். அவர்தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்றவர். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக. அவர்கிட்ட மட்டும்தான் சத்து சித்து ஆனந்தம் நிறைவாக 100% இருக்கு. அவரோட விரிவங்கங்களான பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு கூட அதுல பெர்சன்டேஜ் கம்மியாகுது. அப்ப பாத்துக்கணும் நாம யார் முழுமையானவர். பூர்ணம் மதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி பகவான் ஒருவரே பூர்ணமானவர். பகவானை போல பூர்ணமானவர்கள் அவரது அம்சங்கள் கூட கிடையாது. அடுத்தது பதம் 2. ஆத்மஜாயா சூதாகார பசுத்ரவின பந்துஷு ராஜ்யே சாவிகலே நித்யம் விருதாம் மமதாம் ஜகௌ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரீட்சித் மகாராஜனுக்கு இருந்த இதயபூர்வமான கவர்ச்சியின் விளைவாக அவரது சொந்த உடல், மனைவி, குழந்தைகள், அரண்மனை குதிரைகளையும் யானைகளையும், பொக்கிஷம், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அவரது எதிர்ப்பற்ற ராஜ்யம் ஆகியவற்றின் மீது அவருக்கு இருந்த ஆழமான பிரியத்தையும் அவரால் கைவிட முடிந்தது. பொருளுரை. முக்தியடைதல் என்பது தேகாத்ம புத்தியில் இருந்து விடுபடுவதை குறிக்கும். தேகாத்ம புத்தி என்பது உடல் சம்பந்தமான பொருட்களில் வைத்துள்ள மாயையான பற்றை குறிப்பதுடன் உடலோடு சம்பந்தப்பட்டுள்ள மனைவி, குழந்தைகள், வேறு சிக்கல்கள் அனைத்தையும் கூட குறிப்பதாகும். உடல் சுகத்துக்காக ஒரு மனைவியை ஒருவன் தேர்ந்தெடுக்கிறான். அதன் பலன் குழந்தைகள்,
குழந்தைகள், மனைவி மக்களுக்காக ஒரு வசிப்பிடம் தேவைப்படுகிறது. இதனால் வசிப்பிடமான வீடும் தேவையாக உள்ளது. குதிரை, யானை, மாடு மற்றும் நாய்களை போன்றவை எல்லாம் வீட்டு மிருகங்களாகும். இவற்றை குடும்பஸ்தன் ஒருவன் வைத்திருக்க வேண்டியுள்ளது. நவீன நாகரிகத்தில் குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் பதிலாக அதிகமான இயந்திர சக்தியை கொண்ட மோட்டார் வண்டிகளும் வாகனங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. குடும்ப விவகாரங்கள் அனைத்தையும் பராமரிப்பதற்காக ஒருவன் வங்கியில் உள்ள சேமிப்பு தொகையை அதிகரிக்க வேண்டியதுள்ளதுடன் பொக்கிஷத்தை குறித்து கவனமாகவும் இருக்க வேண்டியுள்ளது. பௌதீக ஆஸ்திகளின் மதிப்பை காட்டுவதற்காக நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் நல்லுறவை பேணி காக்க வேண்டியுள்ளது. அத்துடன் சமூக அந்தஸ்தை காப்பாற்றுவதிலும் அதிக கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டியுள்ளது. இதுவே பௌதீக நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள பக்தி என்பது மேலே வரிசைப்பட்டுள்ளது போல் எல்லா ஜடப்பற்றுக்களையும் கைவிடுவது என்பதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சௌகரியங்களும் வழங்கப்பட்டன. மேலும் அரச பதவியை அனுபவிப்பதற்கு சச்சரவு இல்லாத ராஜ்யமும் அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் பகவானின் அருளால் ஜடப்பற்றுடன் இருந்த எல்லா சம்பந்தங்களையும் அவரால் கைவிட முடிந்தது. அதுதான் தூய பக்தரின் நிலையாகும். பகவானின் பக்தன் என்ற முறையில் அவரது ராஜாங்க கடமைகளை பெருமானின் சார்பாகவே எப்பொழுதும் நிறைவேற்றி வந்தார். மேலும் பொறுப்புள்ள ஒரு அரசன் என்ற முறையில் கலியின் ஆதிக்கம் தனது ராஜ்யத்திற்குள் புகாதவாறு எப்பொழுதும் கவனத்துடன் ஆண்டு வந்தார். பகவானின் பக்தன் தனது இல்லற வாழ்விற்குரிய உபகரணங்களை தனக்கு சொந்தமானவை என்று ஒருபோதும் எண்ணுவதில்லை. மாறாக பகவத் தொண்டிற்காக அனைத்தையும் அவன் அர்ப்பணித்து விடுகிறான். இவ்வாறாக ஒரு பக்தரின் கண்காணிப்பில் இருக்கும் ஜீவராசிகள் அந்த எஜமான பக்தரின் ஆட்சியால் இறை உணர்வை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுகின்றனர். குடும்ப வாழ்விலும் அதே சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் பற்றுக்கொள்வது என்பது சாத்தியமல்ல. ஒரு பற்று இருளடைந்த பாதை, மற்றதோ ஒளிமயமானது. எங்கு ஒளி இருக்கிறதோ அங்கு இருளுக்கு இடமில்லை, எங்கு இருள் இருக்கிறதோ அங்கு ஒளிக்கு இடமில்லை. ஆனால் திறமை வாய்ந்த பக்தன் ஒருவனால் அனைத்தையும் ஒளிமயமான வழிக்கு திருப்பிவிட முடியும். இதற்குரிய சிறந்த உதாரணமாக பாண்டவர்கள் உள்ளனர். யுதிஷ்டிர மகாராஜனும் அவரை போன்ற குடும்பஸ்தர்களும் பௌதீக சொத்து என்று அழைக்கப்படும் அனைத்தையும் பகவானுடைய தொண்டுடன் இணைத்து விடுவதன் மூலமாக அவற்றை ஒளியை நோக்கி திருப்பிவிடும் திறமை பெற்றவர்களாக இருந்தனர். ஆனால் அனைத்தையும் பகவானின் தொண்டிற்கு திருப்பிவிட இயலாதவன் நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே. பகவானின் புகழை கேட்கவும் பாடவும் தகுதி பெறும் முன் எல்லா பௌதீக சம்பந்தங்களையும் கைவிட வேண்டும். அதாவது ஸ்ரீமத் பாகவத்தை சுகதேவ கோஸ்வாமியை போன்ற தகுதியுள்ள ஒரு நபரிடமிருந்து பரீட்சித்து மகாராஜனை போல ஒரு நாளாவது மன உறுதியுடன் செவி சாய்த்தவனால் ஜட பொருட்களை கைவிட முடியும். வருவாய்க்காக பாகவதம் சொல்பவரிடமிருந்து பாகவதத்தை 700 ஆண்டுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அதனால் உபயோகம் இல்லை. குடும்ப செலவுகளை ஈடுகட்டும் உபாயமாக ஸ்ரீமத் பாகவத்தை உபயோகிப்பது என்பது பகவானின் பாதங்களில் இழைக்கப்படும் மிக பெரிய நாம அபராத குற்றமாகும். சர்வ சுபக்ரியா சாமியம் அபி பிரமாதக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பாகவதம் எவ்வாறு கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்தை அப்படியே போற போக்குல ஏதோ ஒரு கவனத்துல அந்த மாதிரி கேட்கக்கூடாது. பாகவதம் கேட்பது என்பது மிக உயர்ந்த செயல். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம், பாதசேவனம், இந்த மாதிரி நவவித பக்தி தொண்டுல முதன்மையானதும் முக்கியமானதும் ஸ்ரவணம், கேட்டுக்கொண்டே இருப்பது. பாகவதம் கேட்கறதுனால நம்மளுக்கு பல பக்தி சாரி மாதாஜி. அப்போ இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரிசுத்த மகாராஜாக்கு இருந்த இதயபூர்வமான கவர்ச்சியின் விளைவாக அவரது சொந்த உடல், மனைவி, குழந்தைகள், அரண்மனை, குதிரை, யானை, பொக்கிஷம், நண்பர்கள், உறவினர்கள், இப்படி ராஜ்யம் எல்லாவற்றிலும் இருந்த பிரியத்தை அவரால் கைவிட முடிந்தது. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பகவானிடம் இதயபூர்வமாக அவருக்கு இருந்த கவர்ச்சியே. ஏன்னா சின்னதுலயே அவர் கருவிலேயே பகவான பார்த்திருக்காரு. கருவிலேயே பகவானோட தரிசனம் கிடைச்சவனால அதனாலதான் அவருக்கு பரீட்சித் அப்படிங்கிற பேர் வந்தது.
ஏன்னா கருவில இருந்து வெளியில வந்த உடனே, இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவர் நான் பார்த்த அந்த திவ்யமான ரூபம், அழகான, அழகுனா அழகுக்கெல்லாம் அழகு பகவான் கிருஷ்ணர் தான். அவரது அழகு என்றும் நவ யவனம் ச. அவரது அழகுல என்னைக்குமே ஒரு சிறு குறை கூட கிடையாது. அப்படிப்பட்ட பகவானை பார்த்தவர்கள் கண்ணை கண்டேன், கண் கண்டேன், கால் கண்டேன், காளையை கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கத்தை பார்த்தவர்கள் முழுசா அவரை பார்க்க முடியாதாம். அவ்வளவு அழகா இருப்பாராம். அப்ப பகவானோட அந்த திவ்ய ரூபத்தை பார்த்தவர்களால ஜட செயல்களை ஈடுபடவே முடியாது. ஆனாலும் அவர் ஒரு ராஜ் அப்படிங்கிறதுனால சத்திரிய கடமையை செய்து கொண்டே எப்பவும் பகவானோட நினைப்பிலேயே இருந்தார். யாரை பார்த்தாலும் இவர் அவரா இருப்பாரோ, இவர் அவரா இருப்பாரோ அப்படின்னு சோதனை பண்ணிட்டே இருந்தார், பரிசை பண்ணிட்டே இருந்தார். அதனாலதான் அவருக்கு பேரே பரீட்சித் அப்படின்னு வந்தது. அப்ப முக்தி அடைதல் அப்படிங்கிறது தேகாத்ம புத்தியிலிருந்து விடுபடுவது. தேகாத்ம புத்தினா என்ன? தேகம் பற்றிய எண்ணம், எப்பொழுதும் தேகத்தை பற்றிய எண்ணம், எனது உடல் சம்பந்தமான உறவு அப்படின்னு மாயையான பற்றை குறிப்பதுதான் தேகாத்ம புத்தி. அப்ப உடலோடு சம்பந்தப்பட்டுள்ள மனைவி, குழந்தைகள் இவங்களையும் குறிக்கிறது தான். அப்ப உடல் சுகத்துக்காக ஒரு மனைவியை ஒருவன் தேர்ந்தெடுக்கிறான். அதன் பலன் குழந்தைகள், மனைவி மக்களுக்காக ஒரு வசிப்பிடம், இதனால் வசிப்பிடத்திற்கு வீடு, அப்புறம் குதிரை, யானை, மாடு, நாய். ஆனா இப்ப இருக்கிறவங்க அதுக்கு பொதுவா காரு, ஸ்கூட்டர், பைக் அது மாதிரி வச்சுக்கிறாங்க, மோட்டார் வாகனங்களை வச்சுக்கிறாங்க. அப்போ குடும்ப விவகாரங்கள் அனைத்தையும் பராமரிக்கிறதுக்கு ஒருத்தர் சேமிப்பு தொகை வங்கியில சேர்த்த வேண்டி இருக்கு. அப்ப பொக்கிஷத்தை கவனமா பாதுகாக்க வேண்டி இருக்கு. இப்படியே அவன் ஜட செயல்கள்ல ஈடுபடும் போது அவனுக்கு ஆன்மீக செயலில் ஈடுபடுறதுக்கு நேரமே கிடைக்காது. பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் அப்படின்னு பல ஜென்மங்களா அதுலயே ஈடுபட்டு இருக்கிறான். அப்ப சமூக அந்தஸ்தை காப்பதற்காக அவன் ரொம்ப கடினமா உழைக்கிறான். ஏன்னா உறவினர்கள் என்னை பற்றி உயர்வா நினைக்கணும், அவங்க முன்னாடி நான் பெருசா வாழ்ந்து காமிக்கணும், பெரிய பங்களா கட்டணும், பெரிய கார் வாங்கணும். அவனுடைய ஜட ஆசைகள்ங்கிறது அப்படியே பெருகிட்டே போகுது. நாம இதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே பார்த்திருக்கோம். ஒரு சன்னியாசிகிட்ட, ஒரு பெரிய துறவிகிட்ட ஒரு சீடன் இருக்கிறான். அந்த சீடன்கிட்ட ஒரு பகவத்கீதையை கொடுத்து, இதை நீ தனியா உட்காந்து ஒரு காட்டுக்குள்ள படி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப அவன் காட்டுக்கு போய் அந்த பகவத்கீதையை படிக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஒரு குடிசை தேவைப்படுது, கொசெல்லாம் கடிக்குது, அதனால நம்ம ஒரு குடிசை போட்டுக்கலாம்னு குடிசை போடுறான். குடிசை போட்டுவிட்டு அவனுக்கு அத குடிசையில கூட்டி அதை கிளீன் பண்ணி இவனுக்கு சாப்பாடு ஆக்குறதுக்கு ஒரு மனைவி இருந்தா நல்லா இருக்கணும், ஒரு மனைவியை கட்டிக்கிறான். மனைவியை கட்டின உடனே மனைவிக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கணுமே, அதுக்காக பாடுபட ஆரம்பிக்கிறான். பகவத்கீதையை ஓரமா வச்சுட்டு பாடுபட ஆரம்பிக்கிறான். பாடுபட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துருது. அப்ப அந்த குழந்தைக்காக அவன் மறுபடியும் பொருட்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த குழந்தைக்காக ஒரு பசுமாட்டை வாங்குறான். அந்த பசுமாட்டுக்காக புல், தீவனம் அதையெல்லாம் சரி பண்றதுக்காக உழுகிறான். நிலத்தை வாங்கி உழுது பயிரிட்டு அப்ப மனைவி மக்களை காப்பாத்துறதுக்காக கடுமையா அவன் உழைக்க ஆரம்பிச்சிடறான். பகவத்கீதையவே மறந்துடுறான். அப்ப குரு சொன்னதை மறந்துகிட்டு ஒரு தடவை குரு வர்றாரு. இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறான், பகவத்கீதை படிச்சு முடிச்சானா இல்லையான்னு பார்க்க வந்தா அங்க ஒரு பெரிய குடும்பமே உருவாயிருக்கு. குழந்தைங்க விளையாண்டு இருக்காங்க, 4 குழந்தைங்க, மனைவி இருக்கா. பெரிய குடிசை பெரிய குடிசையா மாறி இருக்கு, சின்ன குடிசை பெரிய குடிசையா மாறி இருக்கு. பல பொருட்கள் இருக்கு, மாடு இருக்கு, எருது இருக்கு. என்னடா இது, இவன் பகவத்கீதை படிக்க சொன்னா இவ்வளவு பெருசா குடும்பத்தை பண்ணி வச்சிருக்கான்னு கேட்கும்போது அவன் சொன்னான், இந்த மாதிரி உன்னை பராமரிக்கிறதுக்கு ஒண்ணு, நான் இப்படியே என்னோட வாழ்க்கையில அதுலயே மூழ்கி போயிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் என் கடமையை மறந்துட்டேன். அப்போ பௌதிகத்தில் இருக்கிறவங்களால, பௌதிகத்தில் ஆழ்ந்திருப்பவர்களால ஆன்மீகத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா அது இரட்டை ரயில் தண்டவாளம் போல. அப்போ பௌதிகத்துல இருந்து விடுபட்டால் மட்டுமே ஆன்மீகத்தில் நிலை பெற முடியும். அது நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுபடணும், ஒட்டுக்கா பெண்களால விடுபட முடியாது. இல்லைன்னா நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சியதே, கிரகஸ்தா கூட பக்தி பண்ணலாம். எப்படின்னா பற்றறுத்து. அப்போ இங்க 4 விதமான வர்ணாசிரம கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தாவும் அதே மாதிரிதான் பண்றாங்க. சந்நியாசம் ஒரு 50 வயதுல எல்லாத்தையும் முடிச்சுக்கணும், மனைவியோட உறவாடுறதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுல இருந்துட்டே அவங்க
சந்நியாச நிலையில பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், கடமையை மட்டும் செய்யணும். அப்போ அவன் வந்து வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் பகவானோட சேவையில ஈடுபடுத்த வேண்டும், பகவானை மையமாக கொண்டு அனைத்தும் செய்யப்பட வேண்டும். இதுதான் பக்தி யோகம். அப்ப குடும்ப வாழ்வில் அதே சமயம் பகவான் கிருஷ்ணரிடம் பற்றுக்கொள்வது சாத்தியமல்ல. ஒரு பற்று இருளடைந்த பாதை, மற்றதோ ஒளிமயமானது. பற்று அப்படிங்கிறது இருளுக்கு ஒப்பிடப்படுகிறது. இன்னொரு பாதை வந்து ஒளிமயமா இருக்கு. அப்போ ஒளி எங்க இருக்குதோ அங்க இருளுக்கு இடம் கிடையாது, இருள் எங்க இருக்கோ அங்க ஒளிக்கு இடம் கிடையாது. ஆனால் திறமை மிக்க பக்தன் ஒருவன் அனைத்தையும் ஒளிமயமான வாழ்வில் திருப்பி விட முடியும். இதுக்கு பாண்டவர்கள் உதாரணம். யுதிஷ்ட மகாராஜன் அவர் குடும்பம் அவர் போன்ற குடும்பத்தர்களும் பௌதிக சொத்து என்று அழைக்கப்படும் அனைத்தையும் பகவானுடைய தொண்டில இணைத்து விடுவதன் மூலம் அவற்றின் ஒளியை நோக்கி திருப்பிவிடும் திறமை பெற்றவர்களாக இருந்தனர். இப்ப நான் சின்ன எக்ஸாம்பிள் என்ன, நாம இப்ப படிக்கிறோம், போன்கிறது ஒரு மாயைக்குட்பட்ட பெரிய ஒரு நவீன யுகத்துல ஒரு பெரிய ஒரு கருவி. போனை தெரிஞ்சீங்கன்னா யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, கூகுள்ல போனீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய பார்க்க கூடாத விஷயங்கள், கேவலமான விஷயங்கள் எல்லாம் இந்த போன்ல இருக்கு. ஆனா இதுல இப்போ நிறைய பேர் இப்படித்தான் லைஃப் கழிக்கிறாங்க. போனை வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா நேரம் போறதே தெரியாம அந்த யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அவங்க அப்படியே மேல கையை தள்ளிட்டே இருப்பாங்க, பல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாக்குறதுனால அவங்க மனசு பாதிக்கப்படுகிறது. எண்ணங்கள் முதலியே அசுத்தமான எண்ணங்கள் மேலும் அசுத்தமாக பாரமாக்கப்படுகின்றது. ஒரு அழுக்கு சேர்ந்தது அப்படின்னா அதை முதல்ல கழுவணும். அது கழுவாம மேல அழுக்கு படியும் போது அது பல லேயரா உருவெடுக்குது. அப்ப பல பிறவிகளா நாம அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். பல பிறவிகளாக நாம பாவங்கள் செய்யறதுனாலதான் இந்த உடம்பு நம்மளுக்கு கிடைக்குது. மனித உடம்பு அதுல மேன்மையானது. மற்ற உயிரினங்கள் 84 லட்சம் உயிரினங்கள்ல மற்ற பிறவிகள்ல இல்லாம இந்த மனித உடல் எதுக்கு கிடைக்குது அப்படின்னா, நாம இந்த 9 வாயில் கொண்ட குடிலை அப்படிங்கிற இந்த உடம்பில் இருந்து எப்படி நம்மளை இந்த ஆத்மாவை விடுவிக்கின்றோம். 5 விதமான காற்றுக்கள், சமான, உதான, விதான, அபான, பிராண அப்படிங்கிற வாயுக்கள் சூழ்ந்து இருக்கின்ற இந்த ஆத்மாவை அதிலிருந்து விடுவிச்சு மேல கொண்டு வந்து பிரம்மரந்தம் அப்படிங்கிற தலையோட உச்சி பாகத்துல இருந்து அதை வெளியேற்றணும். அததான் யோகிகள் செய்யறாங்க. ஆனா பக்தி யோகிகள் அதுக்கு அவசியமே கிடையாது. பகவானின் தொண்டில் எந்த நேரமும் ஈடுபடுவதன் மூலமாக அவங்க மிக எளிதாக தங்கள் ஆத்மாவை விடுவித்துக் கொள்ள முடியும். அததான் இங்க வந்து குடும்பத்துல இருந்துட்டே அதை செய்யறாங்க பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம். அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமி போன்ற தகுதியுள்ள ஒரு நபரிடமிருந்து பரிஷித்து மகாராஜன் போல் ஒரு நாளாவது மன உறுதியுடன் செவி சாய்த்தவனால் ஜட பொருட்களை கைவிட முடியும். இப்ப பாகவதம்ங்கிறது அமல புராணம். அமலனா தூய்மையான புராணம். இந்த தூய்மையான புராணத்தை திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கும்போது எப்படி கேட்கணும்? கேட்கறதுலயும் ஒரு உறுதியோட கேட்கணும். நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் அப்படின்னா எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாள் வர்றேன் கேட்கிறேன், 2 நாள் நான் கேட்கல, 4 நாள் கேட்கல அப்படின்னா ஒரு படி மேல ஏறணும்னா 4 படி சறுக்கிடுவோம். அப்போ தொடர்ந்து கேட்கணும். கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால நம் மனது தூய்மை அடையும். அப்ப கலங்கங்கள்ல இருந்து நாம் விடுபட முடியும். மனதை தூய்மைப்படுத்த இது ஒண்ணுதான் வழி. உடம்ப வந்து சோப்பு போட்டு கிளீன் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம உணர்வுகள் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா பகவான் மேல நம்ம சிந்தனையை பதிக்க முடியல. மனம் அலைப்பாய்கின்றது. மனதை அடக்க வேறு வழி கிடையாது. பகவானை பற்றி சிந்திப்பது, அவரது நாமம், ரூபம், குணம், லீலை, புகழ் இவற்றை அவரது சகாக்களை பற்றியும் கேட்டுக்கொண்டு இருப்பதுதான் ஒரே வழி தூய்மைப்படுத்திருக்கு. அதனால குடும்ப செலவுகளை ஈடுகட்டும் உபாயமாக ஸ்ரீமத் பாகவதத்தை உபயோகிக்க கூடாது. அப்ப பாகவதத்தை சொல்றதுனால நம்மளுக்கு வருமானம் கிடைக்கிறதுன்னு நிறைய பேரு பாகவத சப்தாகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு 1 லட்சம் எல்லாம் காசு வாங்குறாங்க. அப்போ அது வந்து ஒரு விலைமாதுக்கு ஒப்பிடப்படுகின்றது. ஏன்னா பாகவதம் காசு கொடுத்து சொல்றவர்களால சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா காசுக்காக சொல்றவங்க தமோ குணத்திலையும் ரஜோ குணத்திலையும் தான் சொல்ல முடியும். அவங்க சத்துவ குணத்துல சொல்ல முடியாது. அப்போ பேசுபவர்கள் வந்து அந்த குணத்துல இருக்கும்போது கேட்பவர்களுக்கும் அதே உணர்வு தான் வரும். அவங்க வந்து ஆழமாக இதயத்தில் பதிய வைக்க முடியாது.
பாகவதத்தை தூய்மையான பக்தர்கள் வாயில கேட்பதுதான் உன்னதமானது. அடுத்தது பதம் 3, 4. மாதாஜி நீங்க ஸ்லோகா படிச்சுட்டு யாராவது ஒருத்தர் படிங்கது. ஹரே கிருஷ்ணா. பத்மா மாதாஜி நான் படிக்கிறேன் படிங்க மாதாஜி. பிரச்சார சேம ஏவர்தம யான் மாம் பிரசாத சாத்மா கிருஷ்ணானுபாவ ஸ்ரவண சதார்த்தன தானோ மகாமானோ சம்சாஸ்தம் விஜ்ஞாய சாசன்ய கர்ம த்ரை பர்கிகம் சயத் வாசுதேவ பகவதி ஆத்மா பாவம் திருதம் கதா. மொழிபெயர்ப்பு. சிறந்த முனிவர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் எப்பொழுதும் மெய்மறந்து இருந்து மிகச்சிறந்த ஆத்மாவாக பரீட்சித் மகாராஜன் உடனடியாக நிகழப்போகும் தனது மரணத்தை நன்கு அறிந்து மதம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனின்பம் ஆகிய எல்லா வகையான பலநோக்கு செயல்களையும் தொடர்ந்து கிருஷ்ணரிடம் தமக்குள்ள இயல்பான அன்பில் உறுதியாக தம் நினைவை பதிவு செய்து அவர் நீங்கள் என்னிடம் வினவுவதைப் போலவே இக்கேள்விகளை எல்லாம் வினாவினார். பொருளுரை. ஜட உலகின் வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மதம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனின்பம் ஆகிய 3 செயல்களாலும் கவரப்படுகின்றனர். வேதங்களில் நியமிக்கப்பட்டுள்ள அத்தகைய ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள செயல்கள் கர்ம காண்டிய வாழ்வு முறைகளை என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் இப்பிறவியிலும் அடுத்த பிறவிலும் ஜட அபிவிருத்தியை அனுபவிப்பதற்காக இல்லாத வாரிசுகள் விதிகளை பின்பற்ற வேண்டுமென இல்லறவாசிகள் இவ்விதிகளை பின்பற்ற வேண்டுமென பொதுவாக சிபாரிசு செய்யப்படுகின்றன. பெரும்பான்மையான மக்கள் அத்தகைய செயல்களால் கவரப்பட்டுள்ளனர். மக்கள் நவீனமான இறையுணர்வற்ற செயல்களாலும் கூட மத உணர்வு சிறிதும் இல்லாமல் பொருளாதார முன்னேற்றத்தாலும் புலன் இன்பத்தாலும் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றனர். உலக மாமன்னர் என்ற முறையில் வேதங்களில் கர்ம காண்டியை பகுதியில் உள்ள அத்தகைய விதிகளை பரீட்சித் மகாராஜன் பின்பற்ற வேண்டியிருந்தது. ஆனால் சுகதேவ் கோசாமியுடன் அவர் கொண்ட குறுகிய சகவாசத்தினால் யாருக்காக அவரது பிறப்பிலிருந்த இயல்பான கொண்டிருக்கிறாரோ அந்த பரிபூர்ண முதல் கடவுளான வாசுதேவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்தும் ஆவார் என்பதை அவரால் பூர்ணமாக புரிந்து கொள்ள முடிந்தது. இதனால் எல்லா வகையான வேத கர்ம காண்டிய செயல்களையும் தொடர்ந்து தன் மனதை பகவான் மீது அவர் நிலைக்க செய்தார். இந்த பூர்ணத்துவ நிலை ஒரு ஞானியால் பற்பல பிறவிகளுக்கு பின் அடையப்படுகிறது. முக்தி வேண்டும் ஞானிகள் அல்லது மனோதத்துவ கற்பனையாளர்கள் பலன் நோக்கு கர்மிகளை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சிறந்தவர்கள் ஆவார்கள். அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஞானிகள் ஒருவன் உண்மையாகவே முக்தி அடைந்தவனாக இருக்கிறான். மேலும் அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முக்தி அடைந்த மனிதர்களால் பகவத்கீதையில் 7.19 பகவானாலே அறிவிக்கப்பட்டிருப்பது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் தன் மனதை உறுதியாக பதிவு செய்து ஒருவனை காண்பதும் மிகவும் அரிதாகும். பரீட்சித் மகாராஜன் மகாமன என்ற சொல்லால் அழைக்கப்படுவதற்கு தகுதி பெற்றவரார். இது பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ள மகாத்மாவின் சில சமநிலையில் அவரை நிறுத்துகிறது. பிந்திய யுகத்திலும் கூட இத்தகைய பல மகாத்மாக்கள் இருந்தனர். அவர்களும் கூட வாழ்வின் எல்லா வகையான கர்மங்களுக்கு முழுமையாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்பியிருந்தார். பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் கிருஷ்ணரே ஆவார். அவர் தமது சிஷ்டாஸ்திரத்தில் 8 பின்வருமாறு உபதேசிக்கிறார். ஆஸ்லிஷிய வாபாதா ரதம் நான் படிச்சிடுறேன். ஆஸ்லிஸ்லியபாபாதரதாம் புனஷ்டுமாம் அதர்ஷனாத்மர்மஹதாம் கரோது வா யதா ததா வா விததாது லம்படோ மத்பிராணநாதஸ்து ச ஏவ நாப்ரஹ. பல பக்தர்களை பெண்கள் நேசிப்பார் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூர்ணமான சரணாகதி அடைந்த வேலைக்காரனை அணைத்து கொண்டாலும் அல்லது அவரது பாதங்களின் எண்ணெய் தாக்கினாலும் நசுக்கினாலும் அல்லது நீண்ட காலத்திற்கு என் முன் காட்சி அளிக்காமல் என் இதயத்தையே பிளந்தாலும் அவர் என் இதய தெய்வம் என்ற நிலையிலிருந்து சற்றும் குறைந்தவர் அல்ல. ஸ்ரீல ரூப கோசாமி பின்வருமாறு கூறியுள்ளார். படிக்கிறீங்களா மாதாஜி? விரச்சயமயி தண்டம் தீனபந்தோ தயாமி வா கதிரிக ந பவந்த காச்சித் அன்யா மமாஸ்தி நிபதது சத கோடி நிர்பரம் வா நவாம்ப தத்தபிகி
கில பயோத ஸ்தூயதே சாதகேன. ஓ ஏழையின் இறைவா, எனக்கு கருணையோ அல்லது தண்டனையோ அளியுங்கள். தாங்கள் எதை செய்தாலும் எனக்கு புகலிடம் அளிப்பவர். தங்களை தவிர இவ்வுலகில் வேறு இவர் மேகமலையை பொழிந்தாலும் அல்லது இடி மின்னல்களை பாய்ச்சினாலும் சாதக பறவை எப்பொழுதும் மேகங்களுக்காகவே பிரார்த்திக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ஆன்மீக குருவின் குருவாகிய ஸ்ரீலா மாதவேதேந்திர பூரி பின்வரும் சொற்களில் எல்லா கர்ம காண்டிய கட்டுப்பாடுகளிலிருந்து விடைபெறும் முறையை குறிப்பிடுகிறார். சந்தியா வந்தன பத்திரம். வந்தனம் பத்ரம் அஸ்து பவதேவோ ஸ்தானதுப்யம் நமோ கோதேவ பிதரச்ச தர்ப்பண விதௌ நாகம் சம்யதாம் யத்ர க்வாபி நிஷத்ய யாதவ குலோத்தமஸ்ய கம்ச த்விஜஹ ஸ்மாரம் மஹம் ஹராமி தத்தலம் மன்யே கிம் அன்யே மே. என் சந்திய வந்தனமே, உனக்கு சர்வ நன்மை உண்டாகட்டும். என் காலை ஸ்நானமே, உன்னை போய் வா என கேட்டுக்கொள்கிறேன். ஓ தேவர்களே, முன்னோர்களே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய சந்தோஷத்திற்காக இனிமேல் நான் எதையும் செய்ய முடியாதவனாக இருக்கிறேன். யது வம்சத்தில் உதித்து வரும் கம்சனின் பெரும் வைபுரியாக இருப்பவரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா இடங்களிலும் நினைவு கூறுவதன் வாயிலாக எல்லா பாவ விளைவிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்ள இப்பொழுது நான் முடிவு செய்துவிட்டேன். இது எனக்கு போதுமானது என்று நான் நினைக்கிறேன். எனவே இன்னும் அதிக முயற்சிகள் என்னால் பயன். ஸ்ரீ மாதவேதேந்திர பூரி தொடர்ந்து கூறினார். முக்தம் மாம் நிகந்து நிதி நிகுணா பிராப்தம் முகூர்வைதிகா மந்தம் வாத்தவ சஞ்சயா ஜடதியம் முக்தா தரா சோதராக உன்மத்தம் தனினோ விவேக சதுரா காமம் மகாதாம்பிகம் முக்தும் ந சாமதே மனாகபி மனோ கோவிந்த பாதஸ்பிருகாம். விவேகமுள்ள ஒழுக்கப்பாடிகள் தான் மாயைக்கு அடிமையானேன் என்று என் மீது பழி சுமத்தட்டும், அதை நான் பொருட்படுத்தவில்லை. நான் வழி தவறி செல்வதாக என்னை வேத வல்லுநர்கள் தூற்றக்கூடும். நண்பர்களும் உறவினர்களும் என்னை ஏமாற்றம் அடைந்தவன் என்று அழைக்கக்கூடும். என் சகோதரர்கள் என்னை முட்டாள் என்று அழைக்கக்கூடும். செல்வந்தர்கள் என்னை பைத்தியக்காரர்கள் என்று பேசக்கூடும். தத்துவ மேதைகள் என்னை அதிக கர்வம் பிடித்தவன் என்று உறுதிப்படுத்தக்கூடும். இருந்தாலும் கோவிந்தனின் தாமரை பாதங்களுக்கு என்னால் தொண்டு செய்ய இயலவில்லை என்றாலும் அத்தீர்மானத்திலிருந்து என் மனம் ஓர் அங்குலமாவது நகராது. மேலும் பிரகலாத மகாராஜன் கூறினார். தர்மத்திய காமா இதியோம பிரகதன். மாதாஜி படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறேன் மாதாஜி. தர்மார்த்த காம இதியோ அபிஹித ஸ்திரீவர்க ஈசாத்ரயி நமனய தமௌ விவிதாச்ச வார்த்தா மன்யே தத்யே தத்தகிலம் நிகமஸ்ய சத்யம் ஸ்வாத்மார்ப்பணம் ஸ்வசுக்ருதஹ பரமஸ்ய பும்சஹ. மதம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனின்பம் ஆகிய விடுதலைக்குரிய மும்மார்க்கங்கள் என கொண்டாடப்படுகின்றன. இவற்றில் குறிப்பாக ஈஷா திரேயாயி எனப்படும் ஆத்மா, அறிவு, பலநோக்கு செயல்களை பற்றிய அறிவு, நியாயம், அரசியல் மற்றும் பொருளாதாரம் ஆகியவை கூட வாழ்வுக்குரிய வெவ்வேறு மார்க்கங்கள் ஆகும். இவை அனைத்தும் வேத கல்வியின் வெவ்வேறு விஷயங்கள் ஆகும். எனவே அவற்றை நான் தற்காலிகமான ஏற்பாடுகளாக கருதுகிறேன். இருப்பினும் பரம புருஷரான விஷ்ணுவிடம் சரணாகதி அடைவதே வாழ்வின் உண்மையான இன்பம் என்பதால் இதுவே முடிவான உண்மை என்று நான் கருதுகிறேன். பாகவதம் 7.6:26. இந்த விவகாரம் முழுவதும் பகவத்கீதையில் 2.41 யா வாஷ யாத்மிகா புத்திர அல்லது பூர்ணத்துவம் அடைவதற்குரிய உன்னத வழி என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பக்தராகிய ஸ்ரீலா பலதேவ் வித்யாபூஷன் இதை பகவத் அர்ச்சனா ரூபகய நிஷ்காமா கர்மபீர் விசுத்த சித்தா பகவானிடம் பலனை எதிர்பார்க்காத உன்னத அன்பு தொண்டை முக்கிய கடமையாக ஏற்றுக்கொள்ளுதல் என்று விவரித்துள்ளார். எனவே பரிஷித் மகாராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை உறுதியாக ஏற்று வாழ்வின் கர்ம காண்டிய எண்ணங்கள் அனைத்தையும் துறந்து முற்றிலுமே சரியானதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சிறந்த முனிவர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் எப்பொழுதும் மறந்திருந்த மிகச்சிறந்த ஆத்மாவான பரிஷித்து மகாராஜன் உடனடியாக நிகழப்போகும் தனது மரணத்தை நன்கறிந்து மதம், பொருளாதார முன்னேற்றம், புலனின்பம், அதாவது இங்க மதம், பொருளாதார முன்னேற்றம், புலனின்பம் அப்படிங்கிறது தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அதை குறிப்பிட்டது.
தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கிறது தான் இங்க வந்து தர்மம் அப்படின்னா மதம், அர்த்த அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றத்துல ஈடுபடுறது அர்த்தங்கிறது. தர்ம அர்த்த காம அப்படின்னா அதை அனுபவிப்பது, அனுபவிப்பது எல்லையற்ற ஒரு முடிவுக்கு கொண்டு போறது கிடையாது, ஒரு எல்லைக்குட்பட்டு அதை அனுபவிப்பது. அப்போ ஆத்மாக்கள் நாமெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு பகவானை விட்டு பிரிந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப அனுபவிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு, அதுதான் வேத கட்டுப்பாட்டு விதிகள். அதுக்குட்பட்டே அனுபவிக்க வேண்டும். எல்லையற்று அனுபவிக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா எல்லாமே பகவானுடைய சொத்து. ஈசாவாசியம் இதம் சர்வம் எத் கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத் தேனே தக்தேன புஞ்சீதா மா கிருத கஸ்ய சித்தனம். அப்ப எல்லா உயிர்வாளிகளுக்கும் எல்லாமே உரிமை இருக்கு. அப்ப யாருடைய ஒரு பரிமாண வளர்ச்சியிலும் நாம தடை செய்யக்கூடாது. ஒரு எறும்போ ஈயோ காகமோ எந்த உயிர்வாளி ஆகட்டும், ஒரு மீனோ கோழியோ நரியோ நாயோ, அப்போ எந்த உயிர்வாளியோட வாழ்க்கையிலையும் நாம் தடை செய்யக்கூடாது. நம்மளுக்கு எப்படி வாழ்க்கையில அனுபவிக்கிற நோக்கம் இருக்கோ அது போல அந்த பரிமாண வளர்ச்சியில இயற்கையின் சட்டத்துப்படி அதற்கும் உரிமை இருக்கின்றது. ஆனா இங்க என்ன பண்றோம், நாம காடுகளை எல்லாம் நாம வலுக்கட்டாயமாக நாமளே ஆக்கிரமிச்சுட்டு மிருகங்களை எல்லாம் கொண்டு போடுறாங்க. இல்லைன்னா அதுகளுக்கு யானை தடத்தை கூட வழிமறிச்சறதுனாலதான் யானைகள் நாட்டுக்குள்ள புகுது. ஆனா நாம சொல்றோம் யானைகள் உள்ள வந்துருச்சுன்னு. அதனோட இடத்துல நாம உள்ள போயிட்டு யானைகள் உள்ள வந்துருச்சுன்னு நாம சொல்றோம். அப்போ அந்த இயற்கையோட கட்டுப்பாட்டு விதிகளை நாம முறையாக கடைபிடிக்க வேண்டும். அந்த பொருளாதார முன்னேற்றம், அப்புறம் அதை அனுபவிக்கிறது, பொருளாதார முன்னேற்றத்தின் மூலமாக நாம் சேர்த்து பணங்களையும் அதெல்லாம் சேர்த்து காசு பணத்தெல்லாம் சேர்த்து அப்புறம் இன்பம் அனுபவிக்கிறது. அப்புறம் கடைசியா என்ன இருக்கு, முக்கியமான ஒண்ணு வீடு பேரு. தர்ம அர்த்த காம மோக்ஷ என்கின்ற வீடு பேற்றை அடைய வேண்டும். அப்ப இது எல்லாம் பலநோக்கு செயல்களையும் துறந்து கிருஷ்ணரிடம் தமக்குள்ள இயல்பான அன்பில் ஒருத்தர் பதிவு செய்யணும். இது எல்லாம் தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நீங்க ஸ்லோவா வரலாம், ஆனா டைரக்டா பகவான்கிட்ட போகணும் அப்படின்னா நேரா மூக்க தொடலாம். நீங்க நான் மூக்க என் கையை சுத்தி வளைச்சுதான் தொடுவேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு ஆகணும். அந்த கஷ்டத்துக்கு நீங்க என்ன எடுக்கணும், அறம் பொருள் இன்பம் வீடு பேரு அப்படின்னு வழியா ஸ்டெப்பா மெதுவா ஏறணும். ஆனா நீங்க மெதுவாலாம் ஏற வேண்டாங்க, நீங்க லிஃப்ட்லயே வாங்க. லிஃப்ட்ல போனீங்கன்னா நீங்க ஒரு சுவிட்ச் அமுத்துனீங்கன்னா 15வது மாடியில போய் ஒரு செகண்ட்ல இல்ல ஒரு 2 நிமிஷத்துல போய் நிக்கலாம். ஆனா நான் மெதுவாத்தான் வருவேன். பல ஜென்மங்கள் எடுத்து அறம் பொருள் இன்பம் வீடு பேரு இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் கடைசியா வீடு பேருக்கு வருவேன் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். ஏற்கனவே பல கோடி ஜென்மங்களா பாவ புண்ணியத்தை அனுபவிச்சுக்கிட்டு இந்த துக்க ஆலயம் அசாஸ்வதமான உலகத்துல நாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இன்பமில்லாத ஒரு இடத்துல இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் பங்க்ல போய் நாம ஆப்பிள் ஜூஸ் கேட்கற மாதிரி இருக்கு இந்த ஜட உலகத்துல இன்பம் தேடுவது. அப்ப இங்க இன்பங்களே கிடையாது, எல்லாமே துன்பம்தான். ஆனா இந்த மாயை நம்மளுக்கு காட்டுறது என்ன, இன்பத்தை துன்பமாகவும் துன்பத்தை இன்பமாகவும் அது காட்டுது. அப்போ இதை வந்து சாஸ்திரத்தின் கண் கொண்டு பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு உண்மை புலப்படும். வேத சக்ஷு, வேதத்தின் கண் கொண்டு பார்க்கணும். அப்ப இந்த ஜட உலகில போராடிட்டு இருக்கிற இந்த ஆத்மாக்கள் மதம் பொருளாதார இன்பம் புலனின்பம் இந்த செயல்களால கவரப்படுறாங்க. ஏன்னா வேதங்கள் அப்படின்னாலே கவர்ச்சி மிக்க சொற்கள். வேதங்களின் கவர்ச்சி மிக்க சொற்கள்ல தங்களை விட்டில் பூச்சி என்ன பண்ணுன்னா அந்த தீபத்துல போய் சுத்திட்டே இருக்கும், கடைசியில தீபத்துல விழுந்து மடிஞ்சு போகும். அது போல இந்த கவர்ச்சி மிக்க சொற்களான வேதங்கள் நம்மள என்ன பண்ணுது, அந்த யாகம் பண்ணினா இதை அனுபவிக்கலாம், இந்த யாகம் பண்ணினா நீ மேலுலகத்துக்கு போலாம், மேலுலகத்துல போனா இன்பம் தான் துன்பம் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லும் வேதங்கள். ஆனா வேதங்களோட இறுதி நோக்கம் என்னன்னா யக்ஞைவை விஷ்ணுகு. வேதங்களோட இறுதி நோக்கம் விஷ்ணுவே. ஆனா அது மறைமுகமாக சொல்லப்படுது. வேதம் அப்படின்னாலே மறைமுகமாக உணர்த்துவதுதான் நம்மளுக்கு பகவானை பற்றி விஷயங்கள். வேதம் என்ன சொல்லுது, நீங்க சரி எல்லாருமே ஒரே லெவல்ல இல்ல, எல்லாருமே வேற வேற
பொசிஷன்ல இருக்கீங்க. ஒருத்தர் 2nd ஸ்டாண்டர்ட், ஒருத்தர் 3rd ஸ்டாண்டர்ட், ஒருத்தர் 4th, ஒருத்தர் 5th, ஒருத்தர் 8th, ஒருத்தர் 12th, ஒருத்தர் காலேஜ் லெவல், ஒருத்தர் ஐடி லெவல். சோ அதுக்கு தகுந்த மாதிரி வேதங்கள் தமோ குணத்திலையும் ரஜோ குணத்திலையும் சத்துவ குணத்திலையும் ஈடுபடுபவர்களாக பல வழிமுறைகளை சொல்லுது. இதனால மக்கள் குழம்பி போயிடுறாங்க. வேதங்கள் படிக்கிறவங்க எல்லாம் வேதத்தின் மலர் சொற்களால் கவரப்பட்டு வேதங்களை எல்லாம் படிச்சிடுறாங்க. ஆனா வேதத்தின் இறுதி முடிவை அறியாத பாமரர்களா இருக்கிறாங்க. படிச்சவங்களே அப்படி இருக்காங்க. வேதங்கள் படிச்ச வேதவாத ரதர்களாக இருக்கிறார்கள். இவங்களுக்கு தான் பகவத்கீதை வேதவாத ரதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மாயா அபகரத ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம். ஏன்னா அவங்களுடைய மூளை அறிவானது மாயால் அபகரிக்கப்பட்டுள்ளது. அப்படி மாயால் அபகரிக்கப்பட்டவங்க நினைக்கிறாங்க வேதத்தின் சொற்கள் தான் உண்மை. அப்ப நான் மேல்லோகம் ஒன்றுதான் உண்மையானது, அதை போகிறக்கே இறுதி லட்சியம். நிறைய பேருக்கு பகவானுடைய லோகம் இருக்கிறதே தெரியாது. சொர்க்கலோகம்தான் மேல உயர்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் சொர்க்கலோகத்திற்கு பிராப்தி அடைந்தார் அப்படின்னு பேப்பர்ல எல்லாம் போடுறத நம்ம பார்த்திருக்கோம். சொர்க்கலோகத்துக்கு போடுறது என்ன அப்படின்னா, அங்கிருந்து மறுபடியும் கீழே மத்திய லோகத்துக்கு தான் வரணும். 14 லோகங்கள்ல சொர்க்கலோகத்துக்கு போனாலும் அங்க நம்ம பாவ புண்ணிய கணக்குப்படி அந்த புண்ணிய கணக்கெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் கீழே உதச்சிருவாங்க. மறுபடியும் ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி அதுலதான் மறுபடியும் சுழண்டு கொண்டே இருக்க வேண்டும். புனரபி ஜனனம் புனரபி மனரம் புனரபி ஜடரே ஜனனி சயனம். மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு முதுமை நோய். ஏன்னா இந்த வாழ்வில் உலகில் சிக்கல் அப்படிங்கிறது உண்மையானது என்ன, பணம் இல்லாததோ இல்ல உடம்பு நலம் இல்லாததோ கிடையாது. உண்மையான சிக்கல் பிறப்பு இறப்பு முதுமை நோய்ங்கிறதுதான் முதன்மையான சிக்கல். பெரிய ஒரு அபாயம் என்னன்னா இதுதான். இதுல இருந்து எப்படி விடுபடுவது என்பதை அறிவதே நம்மளோட வாழ்வின் நோக்கமா இருக்கணும். அதுக்குரிய பாதையில நாம போகணும். அப்ப அதுக்குதான் இங்க பாகவதத்துல நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மிக உயர்ந்த பக்தர்கள் இப்போ சிஷ்டாஷ்டகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஆஸ்லிஷ்லவா பாதர்தாம் பினஷ்டுமாம் அதர்ஷனார் மர்மஹதோம் கரோது வா யதா ததா வா விததாது லம்படோ மத் பிராண நாதஸ்து ச ஏவ நாப்ரஹ அப்படின்னு. அப்ப என்னை அணைத்து கொண்டாலும் சரி, என்னை காலால உதைத்து நசுக்கினாலும் சரி, நீண்ட காலத்திற்கு முன் என் முன் காட்சியளிக்காமல் என் இதயத்தையே பிளந்தாலும் அவர் என் இதய தெய்வம் என்ற நிலையை சற்றும் குறைந்தவர் அல்ல. அப்ப பகவானை பற்றி அவர் சொல்றாரு, பகவான் தான் நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, இல்ல என்னை மிக உயர்ந்த நிலையில் வச்சிருந்தாலும் சரி, என்னை அணைத்தாலும் உதைத்தாலும் அவரே என் இதய தெய்வம் அப்படிங்கிற நிலையில ஒரு தூய பக்தன் என்றும் பக்தியை கைவிடுறதே கிடையாது. பகவான் கிருஷ்ணரை இப்ப சிலருக்கெல்லாம் பணம் கிடைச்சா அவரை கொண்டாடுவாங்க. துன்பம் வந்ததுன்னா நீ எல்லாம் ஒரு கடவுளா, உனக்கு போய் நான் இத்தனை கொடுத்தனே, என்னமோ அவன் பாக்கெட்ல இருந்து அவன் கொடுத்த மாதிரி. எல்லாமே அவருடைய சொத்து. இந்த உடல் ஆத்மா, இங்க சுற்றி இருக்கிற ஜடப்பொருட்கள் எல்லாமே, இந்த சக்திகள் எல்லாமே அவருடையது, எதுவுமே நம்மளோடது கிடையாது. அப்போ நாம என்ன நினைக்கிறோம், என்னுடையது அப்படின்னு நாம சொந்தம் கொண்டாடுறோம். இது எப்படின்னா வழிப்பிள்ளையார் தேங்காய் எடுத்து உடைக்கிற மாதிரி. எல்லாமே பகவானுடைய சொத்து. நான் தானம் கொடுக்கும் போது கூட அது என்னோடது கிடையாது, எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். பகவான் கிருஷ்ணரோட எடுத்து நான் கொடுக்கறதுனால நான் ஒன்னும் பெரிய தர்மவான் ஆயிறது கிடையாது. அப்ப சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், எதுவும் என்னுடையது கிடையாது. நான் எனது என்கின்ற மமாகாரம் தான் நம்மளை இந்த ஜட உலகில கட்டுப்படுத்துகின்றது, கட்டி போடுது. என்னுடையது, என்னுடைய மகன், என்னுடைய வீடு, என்னுடைய நிலம், நான் இந்த பெயர் அப்படிங்கறதெல்லாம் நிரந்தரமற்றது. இந்த பெயரெல்லாம் என்னுடைய உயிர் போன பின்னாடி இந்த ஜட உடல் அந்த பிரேதாத்மாக்கும் எதுவுமே சொந்தம் இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற சொத்து அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கைமாறிடும். அப்ப எதுவுமே காதற்ற ஊசியும் வாராதுகன் கடைவழிக்கே. நாம இறக்கும் போது எதையும் எடுத்துட்டு போறது இல்லை. ஆனா அந்த சூட்சும உடலானது, ஸ்தூல உடல் அழிந்தவுடன் அந்த சூட்சும உடல்ல தாங்கி இருக்கின்ற அந்த பதிவுகள், கர்ம வினைகள் அடுத்த உடலுக்கு அவனை கொண்டு போகுது. அது மட்டுமே நாம் எடுத்துட்டு போறோம். அப்ப நாம் செய்யும் செயல்களோட விளைவுகள் பதிவு செய்யப்பட்டு அந்த சூட்சும உடல் அடுத்த உடலுக்கு தாங்கி போகுது. எப்படி ஒரு மல்லிகை பூவின் வாசம் காற்றினால் எடுத்து செல்லப்படுகின்றதோ அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாது வாசனை,
அதை முகரத்தான் முடியும். அது போல நம்ம கர்ம வினைகளோட பலன்கள், நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களோட பலன்களும் அடுத்த பாடிக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த உடல்ல நாம மனித உடலா இருக்கலாம், மேபி அது பசுவோட உடலோ இல்ல மீனோட உடலோ தாவர உடலோ, நாம செய்த செயல்களுக்கு ஏற்ப அது நிர்ணயிக்கப்படுகிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் எண்ணங்களும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கப்படுகிறது. அது 33 தேவர்களோட வேலை. நாம ஏதோ ஒரு 10 தேவர்களோட பேர் தெரிஞ்சிருப்போம். ஆனா 33 தேவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இதுதான் வேலை. நம்ம என்ன செய்யறோம், என்ன பாக்குறோம், என்ன நன்மை தீமைகள் பண்றோம், அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா பக்தி தொண்டு பண்ணும்போது செயல்களின் விளைவுகள் எரிக்கப்படுகின்றது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் a ரியாக்ஷன். ஆனா நம்ம பக்தி தொண்டா பண்ணும்போது அந்த செயலுக்கு எந்த பலனும் கிடையாது. பாவமோ புண்ணியமோ கிடையாது. பாவமோ புண்ணியமோ இருந்தா நீங்க மறுபிறப்பு எடுத்துட்டே இருக்கணும். ஒண்ணு பாவத்தை கழிக்கிறதுக்கு எடுக்கணும், இல்ல புண்ணியத்தை கழிக்கிறதுக்கு அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க பிறக்கணும். ஆனா இன்பத்தை அனுபவிக்கும் போது நீங்க பாவம் செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா நாம வாழ்கின்ற வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, நாம சுவாசிக்கிறோம், பல நுண்ணுயிர்களை சேர்ந்து சுவாசிக்கிறோம். ஒரு விவசாயம் பண்றோம், விவசாயம் பண்ணும்போது பல செடி கொடிகளை அழித்து பூச்சிகளை எல்லாம் ஒழிச்சு அப்புறம்தான் பயிர் விளைவிக்கப்படுகின்றது. அப்ப நம்ம நடக்கும்போது பாத்தீங்கன்னா எறும்புகளை எல்லாம் கொல்றோம். நாம் சாப்பிடும்போது அந்த பயிர்கள்ல ஒரு அரிசியில இருக்கிற தானியத்துல பூச்சி புழுக்களை எல்லாம் கொன்னு அப்புறம் தான் சாப்பிடுறோம். இப்படி தெரிந்தோ தெரியாமலோ வீட்டுக்குள்ள ஒரு கரப்பான்பூச்சி இருந்ததுன்னா யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், உடனே எடுத்து அடிச்சிடுவோம். ஒரு நிறைய பள்ளி வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா சாப்பாட்டுல விழுந்துடும், அதை அடிச்சு கொள்ளுவாங்க, இல்ல தூக்கி வெளியில போடுவாங்க. இப்படி தெரிந்தோ தெரியாமலோ நாம் பாவங்களை செஞ்சுட்டு தான் இருக்கோம். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நான் எதுவுமே செய்யறதில்ல, எனக்கெல்லாம் பக்தி வேண்டியதே இல்லை, நல்லா நேர்மையா நடந்துக்கிறேன், யாருக்குமே எந்த கெடுதலும் நான் செய்யறது இல்லை அப்படிம்பாங்க. ஆனா யமதர்மன் என்ன சொல்லுவாரு, அவங்கள தூக்கி முதல்ல உள்ள போடு அப்படிம்பாங்க. ஏன்னா அபூர்வமான மனித பிறவி கிடைத்தும் அந்த உடலை சரியா உபயோகிக்கல, நான் ஆத்ம தத்துவத்தை ஆத்ம விசாரணை பண்ணல அப்படின்னா அப்ப எதுக்கு உனக்கு மனித உடல்? அதனால இவனுக்கு வேற உடல் கொடுங்க. ஏன்னா இந்த மனித உடலை அவன் சரியா பயன்படுத்தல. இந்த மனித உடல் அபூர்வமானது, சூதுர்லப, மிகவும் அரிதானது. அது எதுக்கு கிடைத்திருக்கு? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, ஆத்ம தத்துவத்தை பற்றி கேள்விகள் கேட்பதற்கே அது உபயோகப்பட வேண்டும். அப்படி உபயோகப்படல அப்படின்னா அவனுக்கு வேற உடல் அடுத்த பிறவில வலுக்கட்டாயமாக அவனது ஆத்மா வேறு உடலில் திணிக்கப்படுகிறது. அது நாயோட உடம்பா இருக்கலாம், இல்ல பூனையோட உடம்பா இருக்கலாம், எறும்போட உடம்பா இருக்கலாம். அவங்க உணர்வுக்கு தகுந்த மாதிரி உடல் கிடைக்கின்றது. அப்போ சத்துவ குணத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மனித உடல் கேரண்டி. ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருக்கிறவங்களுக்கு அடுத்த பிறவில மனித உடல் கூட கிடைக்காது. அட்லீஸ்ட் பக்திங்கிறது அதுக்காகவாவது பண்ணணும் அடுத்த பிறவில. ஏன்னா நாம் செய்யும் செயல்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை. அந்த செயலோட விளைவுகளை எவ்வாறு எரிப்பது, செயல்களின் முடிவுகளை எவ்வாறு பகவானுக்கு அர்ப்பணிப்பது அப்படிங்கிறது, அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் இந்த மனித பிறவி. அப்போ சில ரூப கோஸ்வாமி சொல்றாரு, ஏழைகளின் இறைவா, எனக்கு கருணையோ அல்லது தண்டனையோ அழியுங்கள், தாங்கள் எதை செய்தாலும் எனக்கு புகலிடம் அளிப்பவர், தங்களைத் தவிர இவ்வுலகில் வேறொன்றும் இலர். மேகம் மழையை பொழிந்தாலும் அல்லது இடி மின்னலை பாய்ச்சினாலும் சாதக பறவை எப்பொழுதும் மேகங்களுக்காகவே பிரார்த்திக்கிறது. எவ்வளவு உருக்கமான பிரேயர் இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் தூய பக்தர்களாலதான் இப்படி சொல்ல முடியும். என்னை அடிங்க இல்ல அணைங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா உங்ககிட்ட இருந்து நான் போகவே மாட்டேன். ஒரு குழந்தை என்ன பண்ணும், அம்மா அடிச்சாலும் அவங்களையே பிடிச்சு காலை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். அது போல பகவான் தான் நம்மளுக்கு மாதா தாத்தா பிதா மக. அப்போ ஜடத்துல நாம அடி வாங்கினா கூட, மாயினால அடி வாங்கினா கூட அது போன ஜென்மத்துல நான் செஞ்ச கர்மா. ஆனா பகவானோட பாதுகாப்புல, அவர் குடையின் கீழே, அவர் பாத கமலங்கள், தாமரை பாத கமலங்களை பற்றி கொண்டு இருக்கும்போது எனக்கு பெருசா வர்றது கொஞ்சமா தான் வருது அப்படிங்கறது ஒரு பக்தன் ரியலைஸ் பண்ணுவான், உணர்வான். அதனால என்னைக்குமே பகவானோட பாதத்தை விட்டு போகவே மாட்டான். இப்ப நான் பாகவதம் படிக்கிறதுனால எனக்கு பகவான் எனக்கு பெரும் கருணை கொடுக்கிறாரு, அதனால இதுல விட்டு போகவே மாட்டேங்கிற உறுதியோட நாம என்னைக்கும் இதுல தொடர்ந்து கொண்டே இருக்கணும். ஆனா எனக்கு ஏதாவது ஜட சிக்கல் வருது, அதனால பாகவத்துல என்னால தொடர முடியலன்னா அது நித்தியம் பாகவத சேவையா கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட உறுதி இல்ல. தீரன் அப்படிங்கிறவன் எப்பவும் உறுதியோட இருப்பான்.
என்னைக்கும் பகவானோட பாதங்கள் என்ன ஒரு ஜடசிக்கல் வந்தாலும், ஏன்னா ஜடசிக்கல் அப்படிங்கிறது நம்ம கர்ம வினையை போக்குவதற்காக வந்தது. சிக்கலே வந்தாலும் அது நல்லதுக்குத்தான். ஏன்னா நாம இப்ப நம்மளோட பாரங்கிற அந்த மூட்டை, நம்ம செவந்து இருக்கிற மூட்டையில நம்மளுக்கு அதுல இருந்து கீழே போகுது அப்படின்னா பாரம் கம்மியாகுது. நம்ம படுற கஷ்டத்தினால நம்ம பாவங்கள் குறையுது. எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோமோ அவ்வளவு தூரம் நன்மைதான். ஏன்னா பகவானை சார்ந்து இருக்கணும். அதே சமயத்துல பகவானை சார்ந்திராமல் மாயினால் அடிக்கப்படும் போது அது மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்குது. ஆனா பகவானை சார்ந்திருந்து அந்த மாயினால் துன்பம் வரும் என்றால், நமது விதியினால் கர்மத்தினால் துன்பம் வரும் என்றால் அது இன்பமாகவே கருதப்பட வேண்டும். அப்ப பல பக்தர்களை நம்ம பாக்குறோம், எவ்வளவுதான் பக்தி பண்றாங்க, ஆனா இவங்களுக்கு இவ்வளவு துன்பம் வருதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அறியாமையினால பண்றாங்க. ஆனா பக்தர்களுக்கு தெரியும், இந்த துன்பம் நான் மேலும் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை பகவான் சிறிதாக மாற்றி கொடுத்திருக்கிறார். தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போயிருக்கு. அப்போ பெரும் இன்பம் வந்தாலும் கூட அவன் குதிக்கிறது கிடையாது. ஆஹா, என்னுடைய முயற்சியினால எவ்வளவு பெரிய செல்வம் எனக்கு சேர்ந்திருக்குன்னு அவன் இன்பப்படுறது கிடையாது. அதையெல்லாம் பகவானோட சேவையில ஈடுபடுத்திட்டு, எனக்கு இது தகுதியே இல்லை ஆனாலும் பகவான் எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு தலை குனிந்து, எப்பவுமே பாத்தீங்கன்னா நெற்கதிர்கள் அதற்கு பாரம் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணும்னா தலை குனிஞ்சிரும், அது நிமிர்ந்து நிக்காது. ஆனா தென்னை மரம் பாத்தீங்கன்னா நிமிர்ந்து நிக்கும். ஆனா புயல் அடிக்கும் போது இந்த புல்லு பணிவா இருக்கும், அதனால அது காக்கப்படும். ஆனா தென்னை மரம் நிமிர்ந்து நிக்கும், அதனால புயல் வரும்போது அது சாஞ்சிடும். பெரிய பெரிய மரங்கள் எல்லாம், ஆலமரங்கள் போன்றதெல்லாமே வேரோட அப்படியே சாஞ்சு கிடக்கிறத ரோட்ல நாம பாக்குறோம். ஆனா ஒரு புல் என்னாகும், மறுபடியும் அது நிமிர்ந்து நல்லா இருக்கும். ஏன்னா அது புயல் அடிக்கும் போது அது தலை சாஞ்சுக்குது. அப்ப எப்பவுமே பக்தியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பணிவு ரொம்ப முக்கியம், அமானித்துவம். மற்ற ஃபீல்டுல எல்லாம் அரசியல்லையோ இல்ல தொழில்லையோ இல்ல குடும்பத்திலேயோ நான் தான் பெருசுன்னு எல்லாருமே போட்டி போட்டுட்டு கங்கணம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையோட ஆதிக்கம் பண்ணுவாங்க. ஆனா பகவான்கிட்ட ஆதிக்கம் பண்றதுக்கு வரல, எல்லாருமே அமானித்துவம் அடங்கி நாம பகவானுக்கு அனைத்து மரியாதைகளையும் கொடுத்து, இப்ப ரூப கோஸ்வாமி சொல்றாரு இல்லையா, அது மாதிரி மழையே பொழிந்தாலும் இடி மின்னலை பாய்ச்சினாலும் சாதகப்பறவை எப்பொழுதும் மேகங்களுக்காகவே பிரார்த்திக்கின்றது. அப்ப ஒரு பக்தனோட மனோபாவம் எப்படி இருக்குன்னா, ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு இல்லறத்தானோ ஒரு பௌதிகவாதியோ இருக்கிறது போல இருக்கிறது கிடையாது. பக்திங்கிற ஃபீல்டு ஆப்போசிட். பக்திக்கு வரும்போது மிகவும் பணிவுடன் தாழ்மையுடன், அவன் எனக்கு எதுவுமே தெரியாது, அவனோட மனோபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு அடக்கமான சொல்லு. ஆனா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பகவானோட பக்தர்களுக்கு தூய குணங்கள் தானாகவே கைவரப்பெறுகின்றது. அவங்க போய் பேசக்கூடாது, யாரையும் மனசை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொன்னையும் அவங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு பக்தனுக்கு எல்லா தூய குணங்களும் தானாகவே கைவரப்பெறுகின்றது. அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான், மிகவும் தன்னடக்கத்தோட இருப்பான். அமானித்துவம், அடுத்தவர்களை மரியாதை கொடுப்பான். ஆனா தனக்கு மரியாதையை அவன் என்னைக்கும் எதிர்பார்க்கறது கிடையாது. தன்னை தூற்றினாலும் போற்றினாலும் ஒரே லெவல்ல இருப்பாங்க. அவன் என்னைக்கும் மேலையும் அந்த எட்ஜு கிடையாது, இந்த எட்ஜும் கிடையாது. அந்த கடைசியும் போக மாட்டாங்க, இந்த கடைசியும் போக மாட்டாங்க. அப்போ அவங்க துவந்தங்களில் இருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்கள். இன்பம், துன்பம், இருட்டு, வெளிச்சம், இது போன்ற இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பார்கள். இருமைகளால பாதிக்கப்படாதவர்களாக இருப்பார்கள். இப்ப இங்க மாதவேந்திரபுரி, ஸ்ரீல மாதவேந்திரபுரி யாரு அப்படின்னா பகவான் சைத்தன்ய மகாபிரபுவோட குரு. அவர் சொல்றாரு, சந்தியாவந்தனமே உனக்கு சர்வ நன்மை உண்டாகட்டும், எனக்கு இன்னைக்கு உன்னை போய் வா என கேட்டுக்கொள்கிறேன், காலை ஸ்நானமே. இப்போ தூய பக்தர்களுக்கெல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாட்டு விதிகளும் கிடையாது, அதற்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனா சாதாரண மக்களுக்கு வேதங்கள் கண்டிப்பா வேத நியமங்களை பின்பற்ற வேண்டும். ஏன்னா அது இல்லாம அவங்களால மேல வர முடியாது. ஆனா தூய பக்தர்கள் வேதங்களை எல்லாம் கடந்தவங்க. அதனாலதான் 8வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல பகவத்கீதையில நாம படிக்கிறோம், வேதேசு யக்ஞேசு தவசு சைவ தானேசு யத்பலம்
யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்தியேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம் அப்படின்னு. அப்போ வேதங்கள் படித்தல், யாகங்கள் செய்தல், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்மஞான பாதைகளை மேற்கொள்வதால் அடையப்படும் பலன்கள் எல்லாத்தையுமே பக்தி தொண்டு பண்றதுனால ஒருவன் கைவரப் பெறுகின்றான். அப்போ பக்தி தொண்டு பண்ணல சாதாரண மக்கள் அப்படின்னா வேதங்களை கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஏன்னா அவங்க ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் லெவல்ல தான் இருக்காங்க. ஆனா காலேஜ் லெவல்ல இருக்கிறவங்க கண்டிப்பா கீழே இருக்கிற லெவல் அத்தனையும் தாண்டி வந்தவங்க. அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன், +2 போர்ஷன் எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படியா இருக்கும். அதனால அவங்க திருப்பி போய் அதை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஒண்ணுமே தெரியாதவங்க கண்டிப்பா எல்கேஜி, யூகேஜி, இருந்து மேல கொஞ்சம் கொஞ்சமா வரணும். அப்போ எல்லாருமே நான் பக்தங்கிற நிலையில எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப ஞானத்தோடு செய்கின்ற பக்தி தான் முழுமையானது. ஞானமே இல்லாத பக்தி, அப்ப வெளிப்புற பக்தி. ஒருத்தர் வெளிப்புறமா மட்டும் தோத்தி கட்டிக்கிறாங்க, நாமம் போட்டுக்கிறாங்க, திலக் போட்டுக்கிறாங்க, ஆனா அவங்க உணர்வெல்லாம் ரொம்ப கலங்கப்பட்டு இருக்கின்றது. அவங்களால பக்தி பண்ண முடியாது. வெளிப்புறமா நான் பக்தன்னு காட்டிக்கலாமே தவிர நிறைய பேர் இப்போ ஜட உலகில அப்படித்தான் இருக்காங்க. கோயிலுக்கு போறாங்க, பெரிய பக்தன்னு சொல்லிப்பாங்க. நான் முருக பக்தர், ஐயப்ப பக்தர், அது இதுன்னு சொல்லுவாங்க. 48 நாள் விரதம் எடுப்பாங்க, ரொம்ப தூய்மையா இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு குளிச்சு எல்லாம் பண்ண ஆச்சாரமா இருப்பாங்க. எந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா 48 நாளுக்கு அப்புறம் எல்லாம் தலைகீழா மாறிடும். அப்ப என்ன சரணம் இருக்கின்றது? 48 நாளுக்கு அப்புறம் நான் மறுபடியும் மாமிசம் சாப்பிடலாம், மது சாப்பிடலாம், போலியான உறவு, தவறான உறவு கொள்ளலாம் பெண்களுடன் அப்படின்னா அதுக்கு எதுக்கு பக்தி? அது பக்தினே பேர் கிடையாது, அது போலி வேஷம். மனுஷன்னா ஒரு கான்ஸ்டன்டா ஒரே லெவல்ல இருக்கணும். நேத்து ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கிறது பக்தி கிடையாது. அப்ப பக்திங்கிறது உணர்வு பூர்வமானது, அது வெளிப்படையானது கிடையாது, ஸ்தூலமானது கிடையாது, சூட்சுமமானது. பகவான்கிட்ட பக்தி இருக்கிறவங்க தாங்க உணர்வின் மூலமா வெளிப்படுத்தணும். அதுக்கு பொருளே வேண்டியது கிடையாது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமோ பக்தியா பிரயச்சிதேன்னு நம்ம படிக்கிறோம். ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு கிண்ணத்துல நீரோ எனக்கு வச்சா போதும்னு பகவான் சொல்றாரு. ஆனா தூய பக்தர்கள் அதையும் விட உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிண்ணத்துல எல்லாம் தண்ணி வைக்கிறதுக்கு பொதுவா தன் கண்கள்ல தண்ணீர் கொடுப்பாங்க. பகவானை நினைச்சாலே அவங்களுக்கு அந்த பரவச நிலையில கண்கள்ல தானா கண்ணீர் வழியும். நம்மளுக்கெல்லாம் கண்ணீர் வரணும்னா கூட வராது. வேற விஷயங்களுக்கெல்லாம் அழுவோம். எனக்கு ஒரு டிவி கிடைக்கல, என்னை யாராவது திட்டாங்க, என்னை யாராவது அடிச்சாங்க, அதுக்கெல்லாம் அழுவோம். அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயங்கள். அதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருப்போம் மெனுக்கிட்டு. ஆனா பகவானை நினைச்சு கண்ணீர் வருதான்னு கேட்டா முக்கி அழுதா கூட வரமாட்டேங்குது கண்ணுல. ஏன்னா அவ்வளவு தூய்மையற்ற நிலையில நாம உணர்வுகள் இருக்கு. பகவான் தான் பல கோடி ஜென்மமா எனக்கு அம்மாவா, அப்பாவா, குருவா எல்லாத்தையும் கொடுக்கிறார். சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு வேணுங்கிற என்ன உள்ளத்துல பரமாத்மாவாக இருந்து கொண்டு எனது ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்காக எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். ஆனா அவருக்கு நான் நன்றி கடன் செய்யறதோ அழுகிறதோ, அவரோட பிரிவை நினைச்சு அழுகிறதோ கிடையாது. ஆனா ஒரு கொசுவோட ஒரு எறும்போட வாழ்க்கை போல நம்ம மனித பிறவி ரொம்ப அற்பமான விட்டில் பூச்சி வாழ்க்கை. அதுல இருக்கிற நம்ம உறவுகள் பிரிஞ்சா நம்ம அதுக்காக உட்கார்ந்து அழுகிறோம். ஆனா பல கோடி ஜென்மமா நிரந்தரமான நித்தியமான அம்மாவையும் அப்பாவையும் இழந்து நாம இருக்கிறோங்கிறது நம்மளுக்கு உணர்வு வரவே இல்லை. அப்ப பகவான் தான் நம்மளுக்கு நித்தியமான, எப்பொழுதுமே பல கோடி ஜென்மமா பல கோடி வருடங்களாக அவர் தான் நமக்கு தாய், தந்தை, மாதா, தாத்தா, பிதா, மகக எல்லாமே. அகம் பீஜ பிரஜப்பிரதாக, அவரே விதையளிக்கும் தந்தை. அவரை மறந்து இருக்கிறதுக்கு நாம என்னைக்குமே வருத்தப்பட்டதில்லை. இது ரொம்ப மோசமான சூழ்நிலை. இப்ப எப்பவுமே பகவானை நினைத்து நமக்கு கண்ணுல தண்ணீர் வரணும், அந்த பரவச நிலை வரணும், மயிர்கால்கள் குத்திட்டு நிக்கணும். அப்ப இங்க ஸ்ரீ மாதவேந்திர புரி தொடர்ந்து சொல்றாரு என்னன்னா, விவேகமுள்ள ஒழுக்கவாதிகள் நான் மாயைக்கு அடிமையாவேன் என்று என் மீது பழி சுமத்தட்டும், அதை நான் பொருட்படுத்தவில்லை. நான் வழிதவறி செல்வதற்காக என்னை வேத வல்லுநர்கள் தூற்றக்கூடும்.
நண்பர்களும் உறவினர்களும் என்னை ஏமாற்றம் அடைந்தவன் என்று அழைக்கக்கூடும். என் சகோதரர்கள் என்னை முட்டாள் என்று அழைக்கக்கூடும். செல்வந்தர்கள் என்னை பைத்தியக்காரன் என்று பேசக்கூடும். தத்துவ மேதைகள் என்னை அதிக கர்வம் பிடித்தவன் என உறுதிப்படுத்தக்கூடும். இருந்தாலும் கோவிந்தனின் தாமரை பாதங்களுக்கு என்னால் தொண்டு செய்ய இயலவில்லை என்றாலும் அத்தீர்மானத்திலிருந்து என் மனம் ஓர் அங்குலம் கூட நகராது. அப்ப இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் இதுதான். நாம தூய்மையான பக்தி செய்யறதுக்காக தனிமையில இருந்தாலோ நம்மள பைத்தியம் பிடிச்சிருச்சுங்கிறாங்க. பாகவதம் பகவத்கீதை எந்த நேரம் படிச்சாலும் இவனு என்னமோ களைஞ்சிருச்சு, மூளை களைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. உறவினர்கள் என்னை ஏமாந்த காளி, ஏன்னா நாம பணத்தை எடுத்து பகவானோட கோயிலுக்கு அர்ப்பணிக்கும் போது இவன் ஏமாந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. முட்டாள்னு சொல்றாங்க, பைத்தியக்காரன்னு சொல்றாங்க, கர்வம் பிடிச்சவனுக்கு சில சமயம் சொல்லுவாங்க. நாம பகவானை பற்றி பேசுறதுக்கு நாம ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே உனக்கு நிறைய தெரியுதுன்னு கர்வம் உனக்கு. ஏன்னா இந்த போற்றுதலும் தூற்றுதலும் எல்லாமே இந்த உலகத்துல சகஜம். யாருமே போற்றி நாம பார்த்தது கிடையாது, தூற்றிதான் பார்த்திருக்கிறோம். இது ஜட இயல்பு. அப்ப நாம என்ன, தூய பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க, போற்றுதலும் தூற்றுதலும் எல்லாம் உரியது இந்த கண்ணனுக்கே அப்படின்னு அவர் பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு அதற்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறது இல்ல. அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பக்தி பண்ண முடியாது, மறுபடியும் ஜடத்துலதான் ஆழ்ந்து போகணும். யாரை பற்றிய சிந்தனையும் யாரை பற்றியோட பேச்சுக்களும் அவங்களுக்கு பாதிக்காது. ஜடபரதர் அப்படித்தான் இருந்தார். ஜடபரதரோட வாழ்க்கை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பெரிய ஒரு மகாராஜ், பரத மகாராஜ். இந்த பரத நாடு அப்படின்னு இந்த உலகமே ஒரு கண்ட்ரோல்ல இருந்தது அப்பெல்லாம். அப்ப அதுக்கு ராஜாவா இருக்கிறவரு காட்டுக்கு போய் கடைசி காலத்துல வர்ணாசிரம தர்மப்படி அவர் பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் கிரகஸ்தா முடிச்சிட்டாரு. அப்புறம் வானப்பிரஸ்தத்தை மேற்கொள்கிறார். அவரது 50வது வயதுல வானப்பிரஸ்தம் வனத்தை நோக்கி செல்கிறார். அங்க போய் தவம் பண்ணி அவர் ருச்சி நிலைக்கு வந்துடுறாரு. ருச்சி பாவா நிலைக்கு வந்துடுறாரு. பாவா நிலைக்கு வந்த ஸ்டேஜ்ல ஒரு மானின் மேல பற்று கொண்டு மறுபடியும் வீழ்ச்சி அடைகிறார். அப்போ அவருடைய வீழ்ச்சியெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம். அப்போ இங்க உறவினர்கள் எல்லாமே துற்றுவார் துற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், எல்லாம் உரியது என் கண்ணனுக்கேன்னு சொல்லி நாம தூய பக்தர்கள் போற மாதிரி நாமளும் போயிடணும். அந்த தூற்றுதலுக்கும் அவங்க நம்மள வேண்டாம், பக்தி பண்ணாத, இப்படியெல்லாம் பண்ணாத, உன்னை ஏமாத்திடுவாங்க, உங்க கோயில்ல இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாம அதை நடைமுறையில நாம அனுபவித்த இன்பத்தை அவங்களுக்கு மறுபடியும் சொல்லணும். இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, பக்திங்கிறது அந்த மாதிரி கிடையாது. நாம என்னன்னா இருக்கோ, நம்ம எல்லாம் பகவானோட சேவையில அதை ஈடுபடுத்தணும். முழுசா கொண்டு போய் கொடுக்கறது கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பகுதியாவது கொடுத்து பழகணும். அதான் பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சாஸ்திர கோட்பாடுகளோட சொல்லணும். இப்ப இங்க பிரகலாத மகாராஜா சொல்றாரு, மதம், பொருளாதார முன்னேற்றம், புலனின்பம் ஆகியவை விடுதலைக்குரிய மும்மார்க்கங்கள் என கொண்டாடப்படுகின்றன. இப்ப விடுதலைனா என்ன? இந்த ஆத்மாவை இந்த ஜட உலகிலிருந்து விடுவிப்பதுதான் விடுதலை. அதற்குரிய வழி அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க? தர்ம அர்த்த மோக்ஷ, தர்ம அர்த்த காம, அதுதான் மும்மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஈஷாத்ரயி அப்படின்னு ஆத்ம அறிவு, பலநோக்கு செயல்கள் பற்றிய அறிவு, நியாயம், அரசியல் மற்றும் பொருளாதாரம் ஆகியவை கூட வாழ்க்கைக்குரிய வெவ்வேறு மார்க்கங்களாகும். இவை அனைத்தும் வேத கல்வியின் வெவ்வேறு விஷயங்கள். அவற்றை நான் தற்காலிகமாக ஏற்பாடுகளாக கருதுகிறேன். அப்போ இதெல்லாம் நிரந்தரமான ஏற்பாடு கிடையாது. தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு சொன்னதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. அதுக்கும் மேல மோட்சம் அப்படின்னா என்ன? வீடு பேரு. வீடு பேரு மேல என்ன இருக்கு? பகவானுடைய லோகம், கோலோக விருந்தாவனத்தை அடைவதுதான் உயர்ந்த குறிக்கோள். மோக்ஷ அப்படின்னா சிலர் நினைக்கிறாங்க சொர்க்க லோகங்களை அடையிறதுன்னு. மோக்ஷ வீடு பேரு அப்படின்னா நம்ம சொந்த வீடு எது, ஆன்மீக உலகம் எது அப்படின்னா கோலோக விருந்தாவனம். அங்கிருந்து தான் இந்த அபாயமான துன்பம் நிறைந்த பெரும் கடலை நாம எல்லாரும் விழுந்துட்டோம். அப்ப இங்கிருந்து மீண்டும் அங்க போறதுக்கு உரிய மார்க்கம் என்ன அப்படின்னா பக்தி தொண்டு, மிக எளிமையான வழிமுறை. அதுதான் பகவத்கீதை பாகவதம் சொல்லுது. அப்ப இந்த பெரும் கடலை கடப்பது என்பது நீச்சல் தெரிஞ்சவனால நடுக்கடல இருந்தாலும் அவனால மீண்டும்
கரையை அடைய முடியாது. என்னதான் நீச்சல் தெரிஞ்சது, நான் எல்லா வேதங்களையும் கத்துக்கிட்டேன், நான் ரொம்ப தகுதி வாய்ந்தவ, ஒரு பெரிய நீச்சல் வீரன், ஒலிம்பிக் போட்டியில தங்கம் வென்ற ஒரு வீரனை நடுக்கடல கொண்டு போய் தூக்கி போட்டாலும் அவனால கரையை அடைய முடியாது. அது போலத்தான் நாம் எல்லாரும் இந்த பௌதீக கடல்ல விழுந்திருக்கிறோம், துன்பம் நிறைந்த பௌதீக கடல்ல. நான் என்னதான் IAS படிச்சாலும் IPS படிச்சாலும் என்னால கண்டிப்பா இதை நீந்த முடியாது. என்ன பௌதிக கோடிக்கணக்கான செல்வம் இருந்தாலும், டாடா பிர்லாவா இருந்தாலும் நான் துன்பம் இல்லாம இங்க இருக்க முடியாது. ஏன்னா இது துக்க அலயம், அசாசுதம், அநித்தியம், அசூகம் லோகம். இங்க துன்பப்பட்டு கொண்டேதான் இருக்க முடியும். அப்ப இதை கடக்கிறதுக்கு ஒரே வழி பக்தி தொண்டு. அப்ப குருவை அணுகி நான் குருவோட கட்டளைப்படி நாம் பக்தி செய்யும் போது அந்த கடலானது ஒரு கன்றுக்குட்டியின் காலடி குழம்பில் தேங்கும் நீர் போல சுருங்கி விடுகின்றது. எவ்வளவு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சில பிரபுபாதர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. ஒரு கடல் எப்படி சுருங்குதான், கன்றுக்குட்டியின் காலடி குழம்பில் தேங்கும் நீரை போல சுருங்கி விடுகிறது. அதை நீங்க குதிச்சோ நீந்தியோ கடக்க வேண்டாம், சும்மா லைட்டா நடந்தா போரும், தாண்டிடலாம். அப்ப பக்தி தொண்டுங்கிறது மிக உயர்ந்த விஷயம், மேன்மையான விஷயம். அப்போ தர்ம அர்த்த காம மோட்சங்கிறதெல்லாம் வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது பொய் கிடையாது. அதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு. ஆனா கொஞ்சம் மேல வந்தவங்களுக்கு, நான் மாட்டு வண்டியில தான் போவேன்னு சொல்ல முடியாது இந்த காலத்துல. பிளைட் இருக்குது, நீங்க அமெரிக்கா போகணும்னா நான் மாட்டு வண்டியில தான் போவேன்னு அடம்பிடிச்சா வந்துட்டே இருங்க, அதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனா பிளைட்ல ஏறுங்கன்னு சொன்னா அதுக்கு உங்க மதிநுட்பத்தை, நீங்க புத்தியை யூஸ் பண்ணணும். காலம் இப்ப பிளைட்ல போனா வேகமா போயிடலாங்கிற ஒரு புத்தி என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் மாட்டு வண்டியில தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கணும். அப்ப தர்ம அர்த்த காம மோட்ச அப்படின்னு படிப்படியா தான் வந்துட்டு இருக்கணும். நீங்க பக்தி தொண்டு பண்ணினா டக்குன்னு போயிடலாம். அப்ப பக்தி தொண்டு என்னங்கிறத ஸ்ரீமத் பாகவதம் நம்மளுக்கு முறையா கேட்கும் போது அது நல்லா நம்மளுக்கு பலன் தரும். அப்ப பரமபுருஷ விஷ்ணுவிடம் சரணாகதி அடைவதே வாழ்வின் உண்மையான லாபம் என்பதால் இதுவே முடிவான உண்மை அப்படின்னு பிரகலாத் மகாராஜரும் சொல்றாரு. இப்ப பகவத்கீதையில வியவசா ஆத்மிகா புத்தி அல்லது பூர்ணத்துவம் அடைவதற்குரிய உன்னத வழி வியவசா ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன பகுஷாக ஹிய நந்தனாஸ் புத்தையோ வியவசாயினாம். அப்போ ஒரே கிளை, ஒரே ஒரு முடிவு அப்படிங்கிறது எளிதாக அடையப்படக்கூடியது. அதே பல பிரிவுகளை கொண்ட புத்தியால ஒரு முடிவை அடைய முடியாது, ரொம்ப சிக்கலுக்கு உட்பட்டது அது. நான் டெல்லி போகணும் அப்படின்னா நேரா ஒரு ஃபிளைட் புடிச்சு போகலாம். நான் சென்னை போய், பாம்பே போய், கல்கத்தா போய், அப்புறம் ஜெய்ப்பூர் போய், அப்புறம் டெல்லி போறேன் அப்படிங்கிறதெல்லாம், அந்த பிடிவாதம் எல்லாம் ரொம்ப கேலிக்கூத்தானது. இப்ப பரிசுத்த மகாராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை உறுதியாக ஏற்று வாழ்வின் கர்ம காண்டிய எண்ணங்கள் அனைத்தையும் துறந்தது சரியானதே. அப்ப நம்மள பல வழிகள்ல பகவானை அடையறதுக்கு நம்மளுக்கு பல பல பிரிவுகள் இருக்கு. கர்ம காண்டம் இருக்கு, ஞான காண்டம் இருக்கு, அஷ்டாங்க யோகம் இருக்கு, ஹட யோகம் இருக்கு. ஆனா இது எல்லாத்திலும் மேன்மையானது பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை நேரடியாக கைப்பற்றி கொள்ளும் பக்தி தொண்டே மிக உயர்ந்த வழி. அப்ப நான் இதுலதான் வருவேன், கர்ம காண்டம் பண்ணுவேன், அதாவது பலன் கருதும் செயல்கள். இந்த செயல் செஞ்சா அந்த புண்ணியம், அந்த செயல் செஞ்சா இந்த புண்ணியம் அப்படிங்கிறது கர்ம காண்டம். இப்ப ஞானிகள் என்ன பண்றாங்க, பல ஹரே கிருஷ்ணா. ஓகேங்க மாதாஜி, இதோட முடிச்சு. கட்டாய் வருதுங்க மாதாஜி. பிரேக் ஆகுது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.